ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தோழியோட தோட்டத்துக்கு பூ பறிக்க தான் வந்திருக்கேன். திடீர்னு தலை நிறையா ஒரு 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 முளை பூ வைக்கணும்னு போல் தோணுச்சா, சரின்ட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்புறமா ஃபஸ்ட்டு பூவை பறிச்சுட்டு போய் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூ பறிக்க வந்துட்டான். அவள் வந்து எங்கே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து தோட்டத்தில் வெட்டிவேர் மாலைலாம் செய்வாங்கள்ல, அங்கே வந்து வெட்டிவேர் பிடுங்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிருக்காங்க. சரின்ட்டு கொஞ்சம் பூவெல்லாம் அறுத்துட்டு போய் தலை நிறைய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துட்டேன். எங்கள் கிணத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணின்றதே கிடையவே கிடையாதா, அதனால எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் விவசாயம் செய்கிறாங்க. சரின்ட்டு அவங்க தோட்டத்துக்கு போயிட்டு அந்த வீடியோலாம் எடுத்து போடலாம், மண் வாசனை மாறாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்க வந்துட்டோம். சரி, இன்னும் வீடியோ எடுக்கும்போது தோட்டத்துக்காரர் வந்துட்டாங்கன்ட்டு பாப்பா சொன்னால திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்டு. சரின்ட்டு போயிடுச்சு. இந்த அளவு பூ கிடச்சிச்சு, இதுவே போதும், ஒரு முழத்துக்கு மேலே வரும். அதனால் இப்போ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். பூ சீசன் வந்து இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் செடியிலப்போ பூவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ, இதை விட 10 மடங்கு பூவாக இருக்கலாம். சரி, வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வேலையை பார்க்கலாம். ஜூம் பண்ணு கொஞ்சமா. பொண்ணு பூவெல்லாம் அறுத்துட்டு வந்த உடனே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுட்டேன்னா அப்படியே இந்த பூவெல்லாம் கட்டி வச்சுட்டோன்னா, இல்லாட்டி நைட்டு கட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மறந்துடும். இருட்டு கட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சாணி வர்ற வேலை எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பூவையும் பார்த்தீங்கன்னா அழகாக கட்டி வச்சுட்டு, இதை வந்து காலையில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வீடியோவை எடுத்துக்கலாம், இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறத வீடியோவை எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கட்டி வச்சுட்டேன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த துணியை எடுத்துகிட்டு போய், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் துணி வாங்கிட்டு இருந்தேன், 100 துணி. இதெல்லாம் தேவையானு தான் நினைப்பீங்க, ஆனால் என்ன பண்ணுறது, வாழ்க்கை அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. எதையாவது ஒன்று செஞ்சு எப்படியாவது வாழ்க்கையை மாற்றிங்கன்ட்டு ஒரு ஆசை. அதனால நேற்று துணி எடுத்துகிட்டு போன கதையை கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இருங்க சொல்கிறேன். கொஞ்சம் படப்படனே இருக்கு, எல்லாம் வெளியே சுற்றி ஆள் இருக்காங்க, நான் எப்படி பேசுறதுன்னே தெரியல. நேற்று துணி எடுத்துகிட்டு போனேன்னா ரோட்டில் வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பரிதாபம் பார்த்தாங்க. ஆனால் பரவாயில்ல, பஸ்ஸில் ஏற்றும் போது 100 துணி அடிச்சிட்டேன்னா, 100 துணி தைக்க சொன்னாங்க, தைச்சிட்டேன்னா. பஸ்ஸில் ஏறும் போதும் ஒரு அண்ணாவை தூக்கி வைக்க சொன்னேன். தம்பி வந்து இடுப்பில், வயிற்றுல வந்து குழந்தை, எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்புறம் என்ன பண்ணா, அவனுக்கு செருப்பு போடாமல் போயிட்டேன்னா அவனை கால் பொத்திக்கு ரோட்டில் நடக்க முடியல. கையை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு துணியை ஒரு கட்டைப்பையில் போட்டுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போனேன் கொஞ்சம் தூரம். அப்புறம் முடியல அவனால். சரின்ட்டு துணியை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு இடுப்பில் அவனை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு பட்டன் அடிச்சுட்டு ஆஃபீஸில் துணி ஆஃபீஸுக்கு போனால் அவங்களும் கொஞ்சம் நல்லவங்க பாவம். சீக்கிரமாக கடைன்னு வாங்கி செக் பண்ணிவிட்டு தம்பிக்கு டீ போட்டு கொடுத்து, அவங்க போட்டு வச்சுருந்த டீ அவனுக்கு ஒரு டம்ளர் கொடுத்து பிஸ்கெட்லாம் கொடுத்து, பாவம் பார்த்து இந்த பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சரி, மறுபடியும் துணி வாங்கிட்டு வர வேணான்னு தான் பார்த்தேன். அடுத்த வருஷம் அக்கௌண்ட்டில் நமக்குன்னு என்ன வருமானம் இருக்கும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தேன். முட்டும் போது இன்னும் 2 மாதம், அதாவது 9 மாதம் வரைக்கும் துணி தைக்கலான்ட்டு பிளானு. இன்னும் 2 மாதமாவது கம்பல்சரி துணியை வாங்கி தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையோடு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ சமையல் வேலை, அங்கே அரிசி ஒலை போடணும், குழம்பு செஞ்சுட்டு சாதம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் ஒரு 100 பீஸ் இருக்கா, அதில் வந்து 50 பீஸ் வந்து இன்னைக்கு நாளைக்குள்ளே அடித்து முடிச்சிடணும். மிச்சம் 50 பீஸு இன்னொரு நாளைக்கு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி துணி எடுத்துகிட்டு போகணும். டைம் பார்த்திங்கன்னா 11 மணி 4 நிமிஷம் ஆக போகுது. இதுக்கு மேலே கண்ணு முடிச்சுன்னா காலையில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு துணி தைச்சிருக்குன்னு பார்க்கலாமா. பார்த்திங்கன்னா காலர் பீஸெல்லாம் அடித்து ஒரு பக்கம் வச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா பேக் பீஸ். இது பார்த்திங்கன்னா முன்னாடி வர 2 பீஸும் அடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா கை இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் அடித்து முடிச்சிட்டேன். காலையில் எழுந்து இருந்துச்சுன்னா மழை தூரல் போட்டுச்சா, சாணம் தெளிக்கிற வேலைலாம் இருக்காதுன்ட்டு பார்த்தா போடுற தூத்தில் ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்லை, அதுக்குள்ளே இழுத்துக்கிச்சு. அந்தளவுக்கு எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிட்டு போயிருக்கு. அதே விறகடுப்புக்கெல்லாம் சாணம் போட்டு முழுவலான்ட்டு பார்த்தேன்னா, சரி இப்போவே டைம் ஆகிடுச்சு, இனிமேட்டுக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், வாசல் கூட நிலையில் அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. எந்த ஒரு சத்தமும் இல்லாத ஊரே தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் நான் முழிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் காலையிலேருந்து வாசலுக்கெல்லாம் சாணம் தெளித்து
சிம்பிளாக அடிப்பொடிக்கு ஒரு அழகாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன். சாணம் தான் போட்டு வலிக்க முடியல. அப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல போய் மோட்ரு போட்டு விட்டாங்க. நானும் எவ்வளோ நேரம் நினச்சிட்டு கிடந்தேன், தண்ணி வந்த பாடாகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணியே வந்துச்சு. இந்த ஒரு ட்ரம்மு மட்டும்தான் ரப்போம். சரின்ட்டு அதெல்லாம் ரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூழுக்கு தான் நேற்று சாயங்காலம் போல் மாவு போட்டு வச்சுருந்தேன்னா புளிச்சிருக்குமா புளிக்கலையான்னு பார்த்தா இதுக்கு பேர் தான் கூழ் மாவு கூடவேன்னு சொல்லுவாங்க. நல்லாவே புளிச்சிருந்துச்சு. அப்புறம் என்ன ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விறகடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டேன். கூழுக்குள்ளே ஒலை போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா கரைச்சிக்கிட்டேன். இந்த ஒரு சொம்பு கூழ் குடித்தா தான் இன்றைக்கி நாளே நமக்கு நல்லா சுறுசுறுப்பாக போவோம். அந்த காலத்தில் இது தானே சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு பக்கத்து சாதம்லாம் வடித்து முடிச்சுட்டு அப்படியே பருப்பு குழம்பு தான் செய்யலான்ட்டு பார்த்தேன். அது ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பிள்ளைத்தாச்சி பிள்ளை கறி குழம்பு சாப்பிட்டுன்னு தான் ஆசைப்பட்டேன். அவங்களாம் எடுத்துகிட்டு வரேன்னு தான் சொன்னாங்க. சரி நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இதுக்கு சைடிஷாக வாழைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வாழைக்காய் பொரியலை செஞ்சு முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை தள்ளிட்டு போய் முதல்ல கழுவி வைக்கணும்ப்பா. அப்போ தான் மனசுனுக்கு நிம்மதியாகவே இருக்கும். கையோடு பாத்திரத்தில் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேலே சும்மா இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக என்னால் துணி எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் குயிக்காக மிஷின் மேலே போய் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.